முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னியோட மாடித்தோட்ட தொகுப்புல என்ன நம்ம பார்க்க போறோம்னா, இந்த மஸ்க் மெலான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, மெலாம்பழம்னு சொல்லுவோம். ஸோ இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மஸ்க் மெலான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஊரை சேர்ந்துருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஈரான். இட் இஸ் நேட்டிவ் டு பெர்ஷியான்னு சொல்லுவோம். ஸோ இதே மெலாம்பழத்தை வந்து நம்மளால் மாடித்தோட்டத்துலேயும் வந்து நம்மளோட தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் வளர்க்க முடியும். ரொம்ப ஈஸி இந்த செடி மாடித்தோட்டத்தில் வளர்க்குறது. அது இல்லாமல் இந்த செடியில் வந்து நியூட்ரிஷனல் வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் இந்த கோடை வெயில் காலத்தில் வந்து நம்ம சூட்டை தணிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மஸ்க் மெலான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து எப்படி நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்கலான்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட விதைகள் வந்து கிடைக்கும். ஸோ இந்த விதைகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடி மட்டை வந்து ரெடி பண்ணிடணும். மண் கலவையை வந்து தயார் பண்ணிவிட்டு விதை நேர்த்தி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் விதைகளை வந்து மண்ணில் ஊனலாம். ஊனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நாள்லேயே வந்து உங்களுக்கு முளைச்சி வந்துருச்சுன்னா ஒரு தாய் இலைன்னு சொல்லுவோம். ஒரு 2 இலை விட்டுரும். ஸோ அதை தாய் இலைன்னு சொல்லுவோம். அதுலேருந்து கொடி வந்து மேலே வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த கொடியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி வந்து நீங்கள் பந்தல் போட்டுக்கலாம். பந்தல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு குச்சை ஊனி அதை வந்து கயிறு கட்டி நீங்கள் பந்தல் முறையில் வந்து நீங்கள் அதை வந்து படர விடலாம். ஸோ என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா படர இதில் வந்து பூக்கள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான பூக்கள் வரும். ஸோ பூக்கள்ல இருந்து தான் வந்து இது மாதிரியான காய்கள் வந்து இந்த செடியில் வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி வந்து பூக்கள் வைக்கும். ஸோ இது வந்து பெண் பூக்கள் சொல்லுவோம், இது வந்து ஆண் பூக்கள் சொல்லுவோம். ஸோ இந்த ஆண் பூக்கள் வந்தால் தான் வந்து மகரந்த சேர்க்கை வந்து நடந்து இது மாதிரியான பெண் பூக்களில் வந்து காய் பிடிக்க ஆரம்பிக்கும். ஒன்ஸ் இது மாதிரி காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா செடிக்கு வந்து கண்டிப்பாக உரம் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து ஹெவி ஃபீடர்னு சொல்லுவோம். செடிகள் வந்து நல்ல உரம் கொடுத்தா தான் செடிகள் வந்து காய்க்கும். ஏன்னா இந்த கோடை வெயிலில் வந்து பிஞ்சுகள் வைக்கும், சம்டைம்ஸ் உதிர்ந்து போயிடும். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீர் சத்து வந்து இந்த செடிக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதனால் கரெக்டான வேலையில் வந்து டெய்லியும் வந்து இந்த செடிக்கு வந்து தண்ணி விடணும். பிஞ்சு வைக்கிற தருணத்தில் வந்து நம்ம வந்து மண்புழு உரம் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு செடிக்கு வந்து நம்ம கட்டாயம் கொடுக்கணும். அதே டைம் கோடை வெயில் சீசன்றதுனால 2 வேளை செடிக்கு வந்து கட்டாயம் தண்ணி ஊற்றணும். ஸோ இது மாதிரி வந்து பழங்கள் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஸ்டேஜில் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக பழுத்து காய் வெடிக்கும் போது அது வந்து அறுவடைக்கு தயாராகிடுச்சுன்ட்டு நம்மளுக்கு தெரிய வந்துடும். ஸோ அந்த டைமில் இந்த பழங்களை வந்து பறித்து இதை வந்து வாஷ் பண்ணி நம்ம டைரெக்டாக கட் பண்ணி நம்ம டைரெக்டாக உட்கொள்ளலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். இதை வந்து நம்ம வந்து ஜூஸாகவும் நம்ம வந்து குடிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு இந்த பழங்களை போட்டுட்டு கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரையை போட்டுட்டு நம்ம ஜூஸ் அடித்தோம் வந்து குடிக்கலாம். அதுவும் இந்த கோடை வெயில் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் வந்து கம்மி பண்ணுறதுக்கு இந்த மஸ்க் மெலான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஜீரண கோளாறு, இது மாதிரியான பிரச்சனைக்கும் இந்த மஸ்க் மெலான் ஜூஸை டெய்லி நம்ம வந்து மத்தியான டைமில் நம்ம ரெகுலராக எடுத்தாவே நம்மளுக்கு இந்த வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் ப்ளஸ் பாடியோட ஹீட்டு இது எல்லாமே வந்து காம்ப்ரமைஸ் ஆகும் அண்ட் கம்மியாகும். இது கோடை சீசனில் மட்டும்தான் இந்த செடியை வந்து வளர்க்க முடியும், வளர்த்து ஹார்வெஸ்ட் எடுக்க முடியும். ஏன்னா இது சம்மர் சீசன் க்ராப்னு தான் சொல்லுவோம். ஸோ அதனால் இந்த கோடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் விதைச்சிட்டிங்கன்னா இந்த ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரையும் நம்மளால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இதிலேருந்து ஹார்வெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்க முடியும். டில் ஜூன் எண்டு வரையும் இதிலேருந்து அறுவடையை வந்து நம்ம ரெகுலராகவே எடுக்கலாம். இந்த மஸ்க் மெலானோட சீட்ஸை வந்து நம்ம யூஸ்வலாக எந்த பழம் சாப்பிட்டாலும் சாப்பிட்டு கொட்டையை வந்து தூக்கி போட்டுருவோம். பட் இந்த மஸ்க் மெலானில் வந்து பார்த்திங்கன்னா பழமும் நம்மளுக்கு யூஸ் ஆகும், ப்ளஸ் இதில் இருக்க விதைகளும் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். இந்த விதைகளை எப்படி நம்ம சாப்பிட்லான்னா விதைகளை வந்து நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த விதைகளை வந்து நீங்கள் உரிச்சிங்கன்னா எப்படி நம்ம வேர்க்கடலை சாப்பிட்றோமோ அதே மாதிரி இதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன பல்ப் மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து அமினோ ஆசிட்ஸும் ஃபைபர் கண்டென்ட்டும் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ இது நம்ம எடுத்துக்கும் போது அதுலேருந்து கிடைக்கிற நியூட்ரிஷனல் வேல்யூவும் நம்ம உடம்பு கிடைக்கும். அதுவும் பசங்களுக்கெல்லாம், குட்டி பசங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோன்னா பசங்க வந்து அதை விரும்பி என்ஜாய் பண்ணி வந்து சாப்பிடுவாங்க. இந்த கோடை சீசனில் மட்டும்தான் இது மாதிரியான கோடை பழங்களை வந்து நம்ம மாடி தோட்டத்தில் விதைச்சி இதிலேருந்து அறுவடை எடுத்து நம்ம வந்து பயன் பெற முடியும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் மஸ்க் மெலான் வந்து ஆரம்பிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து விதைகளை ஊனி நீங்கள் வந்து அடுத்த சீசனுக்கு நீங்கள் மஸ்க் மெலான் வளர்க்குறதுக்கு இப்பத்துல இருந்தே வந்து ப்ரிப்பேர் ஆயிடுங்க. இன்னியோட மாடித்தோட்ட தொகுப்புல வந்து நம்ம இந்த மஸ்க் மெலான் செடியோட வளர்ப்பு முறை அண்ட் பயன்கள் பத்தி பார்த்தோம். மற்றொரு மாடித்தோட்ட தொகுப்புல இன்னொன்று ஒரு செடியை பத்தி தெரிஞ்சுப்போம். நன்றி.